மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். விரயஸ்தான சூரியன், செவ்வாய் புதனால் கையிருப்பு கரையும். உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றும். முயற்சிகளில் இழுபறியாகும். நிதானம் அவசியம். செவ்வாய் புதனில் கூடுதல் கவனம் தேவை. திருவோணம் எதிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள். தொழிலில் முயற்சிகளை தவிருங்கள். உடல்நிலையில் கவனம் தேவை. இடம் வீடு வாங்கும் முயற்சியை தள்ளி வைக்கவும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். வேலைகள் இழுபறியாகும். எடுக்கும் முயற்சியில் தடைகள் உண்டாகும். உங்கள் உடல்நிலையிலும் பாதிப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாழனன்று செயல்களில் விழிப்பாக செயல்பட வேண்டிய அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அவரவர்களுடைய குலதெய்வம். கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4 பாதங்கள். லாபஸ்தான சேவையால் செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். புதிய ஈடுபாடும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். சதயம் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். இழுபறியாக இருந்த வந்த வேலைகள் முடியும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். போராட்டாதி 1, 2, 3 பாதங்கள். தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒரு அனுசரித்து செல்வது நல்லது. புதியவர்களிடம் எச்சரிக்கை அவசியம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். இடம், வீடு, வாகனம், பொன் பொருள் வாங்குவீர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் காளிகா அம்பாள். மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் போராட்டாதி 4ஆம் பாதம். உங்கள் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களும் இடம் வாங்குவீர்கள். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். வருபவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் நிலை உயரும். உத்திரட்டாதி சத்ரு ஜெயஸ்தான கேதுவால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வம்பு வழக்கு என்று இருந்த நிலை மாறும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். வருமானம் திரும்பி வரும். மீண்டும் வசந்தம் வீசும். நண்பர்கள் உதவுவார்கள். ரேவதி 10ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதனால் அதிர்ஷ்ட காட்டு உங்களை நோக்கி வீசும். வரவுகள் அதிகரிக்கும். இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன்.